எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் ஜீரா ரைஸ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள், இந்த பொருளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டைமில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஜீரா ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு ஊற வச்சா போதும். இது வந்து 1.5 கப் இருக்கக்கூடிய ரைஸு. இதுக்கான அளவுகள் தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 முந்திரி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும், ஸோ அளவு பார்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 இன்ச் போல் இருக்கக்கூடிய இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 15 பல் இருக்கக்கூடிய பூண்டு, 2 பச்சை மிளகாய். இது கூடவே தாளிப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நமக்கு தேவைப்படும். தாளிப்புக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2-3 சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எண்ணெயும் சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. நெய் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நமக்கு அந்த வாசனை நல்லா இருக்காது. அடுப்பு சிம்மில் இருக்கப்பயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை 4யுமே சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜீரகம் அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நமக்கு ரொம்ப கருகிடக்கூடாது, அதனால் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. முந்திரியை நம்ம கடைசியாக நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3யுமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நம்ம நெய்யில் வதக்கிட்டு செய்கிறப்ப அதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் ஃபுல்லாகவே நல்லா ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கருகவும் இல்லை, அதே டயத்தில் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் அதை சேர்த்துடலாம். வெங்காயமுமே நம்ம பிரியாணிக்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுப்போமோ அந்த அளவுக்கு வறுக்க வேண்டியது கிடையாது. ஒரு 50% குக் ஆனால் போதும். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய 1.5 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மாத்திரம் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த டைமில் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொதி வந்தாச்சு. இப்போ லிட்டு போட்டு மூடிட்டு 3லேருந்து 4 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் 2 விசில் வச்சா போதும். பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயாச்சு. சூப்பராக நம்மளோட ஜீரா ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா உதிரியாக பொலன்னு வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டி வச்சு அடியிலேருந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரியை தாளிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவுமே இருக்கும். பாருங்கள், சுட சுட சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கக்கூடிய ரைஸ்க்கு நம்ம காரசாரமாக எந்த ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நார்த் இந்தியன் ஸ்டைலில் சொல்லணுன்னா இதுக்கு வந்து தால் தடுக்கா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் தால் தடுக்காவுமே ரெடி ஆயாச்சு. ஒரு நல்ல மழை டைமில் சிம்பிளாக சூப்பரான ஜீரா ரைஸ், அதுக்கு மைல்டான காரத்தில் இருக்கக்கூடிய தால் தடுக்கா, இது 2மே வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த ஜீரா ரைஸ் நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதில் இஞ்சி, பூண்டு, ஜீரகம் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். இது எல்லாமே வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள்கள். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமாக இருக்காது, மைல்டாக இருக்கும். அதே டைம் டேஸ்ட் வைஸ் அந்த நெய்யோட வாசனையில் அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இந்த ஜீரா ரைஸ் ப்ளஸ் தால் தடுக்கா இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.